நான் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் அண்ணா நகர் பணிமனையில் தொழில்நுட்ப பணியாளராக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய சம்பளத்தில் இருந்து மாதந்தோறும் எல்ஐசிக்கு பணம் கட்ட சொல்லி மாதந்தோறும் என்னுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்து கொள்கிறார்கள். கடந்த 6 மாதமாக நான் எம்டிசியில் கட்டிய பணத்தை எல்ஐசிக்கு செலுத்தாமல் கடந்த 6 மாத காலமாக நான் மட்டுமல்லாமல் என்னை போன்று 15,000 தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த ஏறக்குறைய 200 கோடி ரூபாய் அளவிற்கு திருமதி ரஜினி அவர்கள், உதவி மேலாளர் சம்பள பட்டுவாடா அதிகாரி அவர்கள் என் பணம் அல்லாமல் என் பணம் மட்டும் நான் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து எல்ஐசிக்கு கொடுங்கள் என்று கட்டிய பணத்தை எல்ஐசிக்கு கட்டாமல் 6 மாத காலமாக கையாடல் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அளவுக்கு கையாடல் செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அவர்களுக்கு நான் விளக்கம் கேட்டு கேட்டதுக்கு இதனால் வரை எனக்கு எந்த பதிலும் தரவில்லை. இவர்களால் என் இல்லத்தில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது. கடந்த 4 மாசமா இவங்களால என் மனைவி என்கிட்ட பேசலங்க. எல்ஐசிக்கு பணம் கட்டிட்டேன், ஏன் அவனுக்கு நோட்டீஸ், எல்ஐசிக்காரன் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான். 6 மாசமா பணம் கட்டுங்க, 6 மாசமா நீங்க பணம் கட்டல வந்து, ஆனா மாசம் நான் பணம் கட்டுறேன். என் பணத்தை கட்டாம இவங்க கையாடல் பண்ணிட்டு இவங்க செய்த தவறுக்காக கடந்த 4 மாசமா என் மனைவி என்கிட்ட பேசலங்க. நான் என்னமோ தவறு செஞ்சுட்டு எல்ஐசிக்கு பணம் கட்டலன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு 4 மாசமா என்கிட்ட பணம் பேசல. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் திருமதி ரஜினி, உதவி மேலாளர் சம்பள பட்டுவாடா அதிகாரி அவர்கள். கண்டிப்பாக அவர்கள் எனக்கு பதில் சொல்லியாக வேண்டும். நான் நோட்டீஸ் கொடுத்தும் அவர்களுக்கு எனக்கு இதனால் வரை பதில் சொல்லவில்லை. அது சம்பந்தமாக இன்றைய தினம் காவல்துறை ஆணையாளரிடம் புகார் கொடுக்க வந்துள்ளேன். அவர்கள் என்னுடைய புகாரை வாங்கி விசாரிக்கிறேன் என்று என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மாநகர போக்குவரத்து கழகத்தில் எல்ஐசி பணத்தை எல்ஐசி பணம் அல்லாமல் மற்றும் பல வகைகளில் தொழிலாளர்கள் பணத்தை அதிகாரிகள் கையாடல் செய்திருக்கிறார்கள் என்பது பட்டவட்டமான உண்மை. அனைத்துக்கும் என்னிடம் ஆதாரம் உள்ளது. அதிகாரி எவரேனும் இது சம்பந்தமாக தவறு என்று என் மீது வழங்கப்பட்டால் அந்த வழக்கையும் நான் சந்திக்கிறேன். தொழிலாளர்கள், ஒரு தொழிலாளி ஏன் எல்ஐசிக்கு என் பணத்தை கட்டவில்லை என்று நிர்வாகத்திடம் கேட்டால் அவர்களை இந்த நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் ஆழமாக பதிய வைக்கிறேன் தோழர்களே. என்னுடைய தோழன் கண்டக்டர் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கம்மி பணத்தை கட்டியதால் அவரை 6 மாத காலம் இந்த நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்கிறது. ஒரு கண்டக்டர் தன்னுடைய வசூலில் இருந்து 100 ரூபாய் கம்மியாக கட்டினால் இந்த நிர்வாகம் அந்த தொழிலாளியை 6 மாதம் சஸ்பெண்ட் செய்கிறது. என்னுடைய பணத்தை, நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை, என்னை போன்ற 15,000 தொழிலாளர்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த எம்டிசி நிர்வாகத்தில் உள்ள உதவி மேலாளர் திருமதி ரஜினி அவர்கள் கையாடல் செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதே போன்று தொழிலாளர்களை இந்த நிர்வாகம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இதே என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான் தொழிலாளருடைய 15,000 தொழிலாளர்களுடைய வீட்டில் நடந்துக்குது. நான் புகார் கொடுத்துக்கிறேன், அவங்க எல்லாம் வரல. இவ்வளவுதானே தவிர யாராவது புகார் கொடுக்க போனா இந்த நிர்வாகம் அவங்கள தனிப்பட்ட முறையில் சஸ்பெண்ட் பண்ணி டிரான்ஸ்பர் போடுது. தன் குற்றத்தை உணராமல் தொழிலாளி யாரோ இது சம்பந்தமா புகார் செஞ்சா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுது, நிர்வாகம் பண்ணுது, டிரான்ஸ்பர் பண்ணுது. இதுதான் இன்னைக்கு எம்டிசில நடந்து கொண்டிருக்கிற நிலைமை. தொழிலாளர்கள் மிகவும் 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 வஞ்சிக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். நேற்று 1000 ஃபேன் தொழிலாளர்களுக்கு 1000 ஃபேன் மாட்டுவதாக எம்டிசி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஐயா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், குடிக்க தண்ணீர் போல பல பணிமனையில் இவ்வளவு வெயில்ல பல பணிமனையில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இதையெல்லாம் மறைப்பதற்காக தன் குற்றத்தை மறைப்பது நிர்வாகம் குற்றத்தை மறைப்பதற்காக தொழிலாளர்களுக்கு நல்லது செய்வது போல் நடித்து 1000 பேருந்துகளுக்கு தொழிலாளர்களுக்கு வசதியாக நான் ஃபேன் மாட்டுறேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த ஃபேன்ல 25 பஸ்ல மாட்டி இருக்காங்க, 22 பஸ்ல ஃபேன் வேலை செய்யல. இப்படிதான் இந்த நிர்வாகம் படு மோசமாக தொழிலாளரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. 15,000 தொழிலாளர்கள் சார்பாக நான் கேட்கிறேன், எங்களுடைய சுமார் ஏறக்குறைய 200 கோடி ரூபாயை திருமதி ரஜினி அவர்கள் கையாடல் செய்திருக்கிறார்கள்.
இந்த நிர்வாகம் பதில் சொல்ல வேண்டும். திருமதி ரஜினி பதில் சொல்ல வேண்டும். ஏன் நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் தர இந்த நிர்வாகம் மறுக்கிறது? அவர்களுக்கு கடிதம் கொடுத்து 15 நாள் ஆகிவிட்டது. என் பணத்தை நீங்க கையாடல் செய்து விட்டீர்கள். உங்களால் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டது. அதுக்கு தீர்வு காணுங்கள். நீங்களே நேரடியாக வந்து தீர்வு காணுங்கள் என்று கடிதம் கொடுத்து 15 நாள் ஆயிடுச்சு. இன்னைய வரைக்கும் அந்த கடிதத்துக்கு பதில் இல்லை. நான் சொல்ற குற்றச்சாட்டு SSS ஸ்கீம், சம்பள சேலரி சேவிங் ஸ்கீம், மாதம் என்னுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்து கொண்டுதான் எனக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். மாதந்தோறும் என்னுடைய பணத்தில் சம்பளத்தில் பிடித்தம் செய்துதான் இவர்கள் பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்கிறார்கள். தவிர LICக்கு பணம் போய் சேரல. LICக்காரன் என்ன பண்றா, 6 மாசம் நீ பணம் கட்டலாடான்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறான். என் வீட்டில் பிரச்சனைங்க. இந்த நோட்டீஸை பார்த்துட்டு என்ன சொல்றா என் மனைவி, 6 மாசமா நீ சம்பளத்தில் பிடிச்சி தானே இருக்கிற, நீ ஏன் பணத்தை போய் கட்டல? தப்பா அவளுக்கு அறியாம தப்பா புரிச்சுக்கிட்டாங்க. உடனே மேல கோவப்பட்டு பெரிய விபரீதம், சொல்ல முடியாத விபரீதம் நடக்குது எங்க வீட்டில். என்னையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். வாய்மொழியா கேட்டேன், ஏங்க என் LIC பணத்தை எடுத்து போய் கட்டாம எனக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறீங்க, என் வீட்டில் பிரச்சனை சார், 6 மாசம் நோட்டீஸ் கொடுத்துறாங்க சார். எனக்கு கேட்டதுக்கு ஒரு நாள் கேட்கிறேன், மறுநாள் சஸ்பெண்ட் சார். நான் ஆதார் என்கிட்ட இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.